வரட்டுமா? சாவு வீட்டுக்கு வந்தவனும் ஜெயிலுக்கு வந்தவனும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. போ. இல்ல, நான் மறுபடியும் வருவேன். ஐயா, நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச சொத்தெல்லாம் பல மடங்கா நான் பெருக்கி வச்சிருக்கேன். அந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் சரி பார்த்துட்டீங்கன்னா. கணக்கு பிள்ளை, இந்த கணக்கு நீயே வச்சுக்க. நான் தீர்க்க வேண்டிய கணக்கை தீர்த்துட்டு திரும்பவும் ஜெயிலுக்கே போறேன். ஐயா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பூஞ்சோல ஜமீன் பரம்பரையா நல்ல பேர் எடுத்த குடும்பம். அதுல நீங்க பண்ணக்கூடாத பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுல எனக்கு வருத்தம் ஐயா. மறுபடியும் அதே தப்ப மறுபடியும் அந்த தப்பை பண்ணலைன்னா என் பரம்பரையே வருத்தப்படும். முதல்ல ஒரு வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா, இவ்வளவு செலவு பண்ணி நீ ஏன் ஜாலரா கத்துக்கணும்? எல்லாம் ருக்குக்காகத்தான். இத கத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, அவங்க அண்ணன் பார்ட்டியில போய் சேர்ந்துலாம். ஓஹோ, டாவ் கேஸா? நல்ல ஐடியா தான். உனக்கு இருக்கிற புத்தி எங்க அண்ணன் அதிர்ச்சி கண்ணுக்கு எல்லாம் போயிருச்சே. 10 வருஷமா அவனும் அங்க தட்டிட்டு தான் இருக்கா ஜாலரா. ஒன்னுத்துக்கும் லாக்கில்ல. சரி சரி, நீ போய் ஜாலரா வச்சு சாமியை கும்பிட்டு வா. புள்ளியாரப்பா, நீதான் என் காதலுக்கு கை கொடுக்கணும். ஐயோ, என் ஜாலரா காணோம். ஜாலரா காணோமா? எங்க போச்சு? யோ, அங்க பாரியா. குரங்கு கையில ஜாலரா. இப்ப என்ன பண்றது? உனக்கு குரங்குக்குள்ள கதை தெரியும்ல? தெரியும். நாம ஏதாச்சும் போட்டா அதுவும் திருப்பி போடும். நாம இப்ப எதை போடுறது? ஓ சட்டையே தான். ஐயோ, டேய் டேய் டேய், என் சட்டை எடுத்துட்டு போதுடா. டேய், என்னடா மரத்து மேல ஏறிடுச்சு சட்டை எடுத்துன்னு? ஜாலராவும் போச்சு, சட்டையும் போச்சு. டும் 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 டும். டேய், விளையாடாதடா. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஒண்ணு செய், உன் பேண்ட கழட்டி போடு, அது சட்டையை திருப்பி போட்டுரும். ஐயோ, ருக்கு சிரிச்சுட்டாடா. ருக்கு சிரிச்சுட்டா. உன் மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன்ல? என் மனசுல இடம் பிடிச்சது நீங்க இல்ல, அந்த குரங்கு தான். ஜாலரெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தவள் கிவல் கத்துக்கிட்டாலும் எங்க அண்ணன் சேர்த்து பாரு. ஏமா, தனித்தவுள் தங்கவேல் வீடு எங்க இருக்கு? அவர் எங்க அண்ணன் தான். உள்ள வாங்க. அண்ணே, அண்ணே. என்னம்மா? வணக்கம். உங்களை தேடி வணக்கம், வாங்க. வந்திருக்காங்க. என்ன விஷயம்? ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேயா. இவங்க தான் எனக்கு பண உதவி செஞ்சு என்ன படிக்க வைக்கிறவங்க. அப்படிங்களா? இவளுக்கு மாற்றம் இல்ல, எனக்கும் பண உதவி செய்யறது உங்க அப்பா தான். அப்பாவா? ஆமா, அவர் இவ்வளவு நாளா வெளிநாட்டுல இருந்தாரு. இப்பதான் வந்திருக்காரு. கூப்பிடுறேன் பாரு. ஐயா வாங்க. இதுதான் உங்க பொண்ணு சரோஜா. நீங்க என் அப்பாவா? ஆமாமா, ஹாஸ்டல்ல விசாரிச்சேன். என் பொண்ணுக்கு சடங்கெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்க பொண்ணுக்கு கூட தெரியாம அப்படி வெளிநாட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. செப்பு கம்பி வியாபாரம். எண்ணி எண்ணியே அவர் ஆயுள்ள 14 வருஷம் போயிடுச்சு. திருப்பி வந்துட்டாரு. நீ வாமா போலாம். இதான் என் அட்ரஸ். அவசியம் நீங்க வீட்டுக்கு வரணும். வாமா. அழாத சரோஜா, நாங்க அடிக்கடி உங்களை பார்த்துக்கிறோம். சீக்கிரம் வரப்படுமா? ஐயா, நான் ராஜா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். யார் இந்த ராஜா? தெரியல. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ராஜா என் மாப்பிள்ளையோட தம்பி. சரோஜாவும் அவனும் ஒருத்தர் விரும்புறாங்க. நாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அப்படியா? நல்ல பையனா இருந்தா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. அவர் தான் சடங்குல இருந்து சம்பந்தம் வரைக்கும் பண்ணி வச்சுட்டாருங்களே. வாங்க பையனை போய் பாப்போம். என்னடா சொல்ற? ஆமாங்க, சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா ராஜா முடிவு எடுத்திருக்கான். அண்ணி,
எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்தி வைக்கிறது என்னுடைய கடமை. ராஜா, வாமா. நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஏன்? எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அப்பாவா? ஆமா, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வா போய் நேரா பார்த்தலாம். சரி, வா போலாம். அவங்களே வந்துட்டாங்க. அக்கா, அவர்தான் சரோஜாவோட அப்பா. ஏரியா வண்டியில இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. சாரி, ஏன் எடுத்து போறீங்க? இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான்ல, பாம்பேல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொத்து 50 லட்சம் தேரும். அது இருக்கட்டும், ஏன் என்ன இத்தனை நாள் அனாதைன்னு சொல்லி வளர்த்தீங்க? அத சொல்லுங்க. இவன் ராஜ பரம்பரை, டெல்லியில சிபிஐ ஆபீசரா இருக்கான். இத்தனை நாளா வெளிநாட்டுல இருந்ததா சொன்னீங்களே, ஏன் என்ன பார்க்க வரல? அத சொல்லுங்க. இவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ, எனக்கு எவனும் வேண்டாம். எனக்கு புருஷனா வரப்போறது யாருன்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். யாரு? பொண்ணு தாயோட குழந்தை ராஜா. என்னது? எவன் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்தாலும் அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்க சொல்றேன். நீங்க ஜெயிலுக்கு போனீங்களா? அதுக்கு அவங்க காரணமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க பாக்குற மாப்பிளைய கட்டிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. ஏய், எதுக்கு பேசுற? உன்னை? இந்த பொண்ணு தனக்கு அப்பா கிடைச்சிட்டாரேன்னு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு அப்பா தேவைதானான்னு வருத்தப்படும்படியா நடத்திக்கிட்டீங்களா ஐயா? இத பார், இந்த போட்டோல இருக்கிறதுல ஒருத்தன் தான் உனக்கு மாப்பிள. இந்த சவுந்தர பாண்டியன் நினைச்சதை நடத்தியே தீர்வேன். அம்மா, ஒவ்வொரு அரிசியிலையும் இன்னாருக்குத்தான் இறைவன் எழுதி வச்சிருக்கும் போது உனக்கு பிடிச்ச மாப்பிள தான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எழுதி வச்சிருந்தான். அதை மாத்த யாராலமா முடியும்? தைரியமா இருமா. தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணி, சரோஜாவோட அப்பா பார்த்ததும் எதுக்காக நீங்க அதிர்ச்சி அடைஞ்சீங்க? இப்படி எல்லாரும் பேசாம இருக்கிறது என்ன உயிரோட சித்திரவதை செய்யற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. ராஜா, வாமா. எப்படி வந்த? அது இருக்கட்டும், எங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாரு. என்ன காரணம் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க. சொல்றேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல உங்க அப்பா கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு தான் உங்க அம்மா கொலை செய்யப்பட்டாங்க. என்னது? எங்க அப்பா கொலை செய்யப்பட்டாங்களா? மதுரை வாழும் மீனாட்சியே, உலகம் யாவும் உனதாட்சியே, திரு கைலை வாசவி, திரு கைலை வாசவி, முழங்கும் அந்த மணியோசை கேட்குதே
வரங்கள் வழங்க சச்சி மகரி தனிதபத பனிதரித பகரி தனிதப மகரி மதுரை வாழும் மீனாட்சியே உலகம் யாவும் உலகாட்சியே திரு கைலை வாசலே முழங்கும் மந்தமணி ஓசை கேட்குதே இறங்கி வந்த கோயில் தேவியே விளங்கும் மந்தமணி கோயில் தேவியே மதுரை வாழும் மீனாட்சியே ஞானம் கலைஞானம் உந்தன் மலர் அடிகள் மலரும் நினைத்தவுடன் நீ துணை வர நீங்கிடும் மன கவலைகள் முழுதும் இசைத்தவே நீ சென்றொரு பாகம் இங்கு நீயாக ஈசன் ஒரு பாகம் இங்கு நீயாக ஜீவன் உனை தேடும் ஒரு தாயாக ஜீவன் உனை தேடும் ஒரு தாயாக பொன்னிறநிற மழவே பாண்டிய குல கொழுந்தே வியந்து வியந்து தன்னிரு திருமறைகள் பாடிய பரம்பொருளே வரங்கள் வழங்கு இசையில நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சலங்க இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. லயமும் சுதியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி நீங்க வாழ்க்கையிலையும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுதான் எங்க விருப்பம். இங்க வாமா. நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான சிநேகிதிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். உன் ஃப்ரெண்ட ஒரு வாரம் நம்ம வீட்டுல தங்கிட்டு போக சொல்ல. ஐயோ, என் ஆளுங்கெல்லாம் மண்டபத்துல இருக்காங்க, நான் போய் ஆகணுங்க. பரவாயில்லடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தங்கிட்டு போடி. பேசிக்கிட்டே இருக்கியே, உள்ள கூட்டிட்டு போ. வாடி. உங்க நிலைமை சரியில்லை, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. போறதுக்காகவா ஜானிக வெளியே அனுப்பிச்சிட்டு நான் உள்ள வந்திருக்கேன். என்ன பாக்குற? வயிற்று பழப்புக்காக வாசிக்க வேண்டியதுதான். என்ன மாதிரி ஆளுங்களை வளைச்சு போட்டாதான் நீ வசதியா வாழ முடியும். போடா பொறுக்கி, எங்க குலத்தொழில் வெறும் கலைத்தொழில் மட்டும்தான், காசுக்காக கருப்பு விக்கிறது இல்ல. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில என்னைக்கு நீ வாசிக்க வந்துட்டியோ அன்னைக்கு நீ எக்ஸிபிஷன்ல இருக்கிற ஒரு பொருள் மாதிரி யாரு வேணாலும் தொட்டு பார்க்கலாம். அதே எக்ஸிபிஷன்ல தான் கரண்ட் இருக்கு, போய் தொட்டு பாரு. மெயின் ஆஃப் பண்ணிட்டா என்ன எந்த கரண்ட்டும் ஒன்னும் பண்ண முடியாது. வாடி.
காப்பாத்தினா. ஆனா அவ உயிரை என்னால காப்பாத்த முடியல. எனக்காக உயிரை விட்ட உங்க அம்மாவுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உன் மனசு போல ராஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமாம்மா, நடக்க வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இப்படியெல்லாம் தனியே வராத. இல்லைங்க, நான் தான் கூட்டு வந்தேன். ஐயா, இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பன் செஞ்ச கொலை தெரியக்கூடாதேன்னு நான் தான் வளர்த்தேன். ஆனா இது படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்கல. அதனால அவங்க அப்பன் ஊர்ல இல்லாதப்போ இதை இங்க கூட்டு வந்தேன். ஐயா, பணத்துக்காக பழகுற இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே. இதுல என்னையா இருக்குது? என் கடமையை செஞ்சேன். வரட்டுமா? வாங்க. அம்மா, ஐயா, வரேன். வாம்மா. ஐயா, சரோஜாவை பத்திரமா பாத்துங்க. சரிம்மா, ஐயா, அப்பப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா சொல்றேன். வாம்மா. நீங்க ஒரு பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கறது தப்பு இல்ல. அத காரணம் காட்டி ஏன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அங்கதான் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறீங்க. இதுல எனக்கு ஈடுபாடு இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். நீ ஒண்ணும் மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.